ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை எப்படி சுவையாகவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க, 1/2 hour ஊற வைங்க. இப்போ ஒரு வாழைப்பூ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணுன்றது பிகினர்ஸுக்கு தெரியணுன்னா நான் முன்னாடியே ஒரு வாழைப்பூவும் முருங்கீரையும் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த நான் சாப்பரில் வாழைப்பூவை அஞ்சு போட்டிருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கிறோம். நீங்கள் இல்லைன்னா அருகாமனையில் அரிஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. இது சாப்பரில் அரிஞ்சதுனால கொஞ்சம் கருப்பாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஊறினதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க, நல்லா அரைச்சி வாங்க. இப்போ நம்ம என்னென்ன அதில் சேர்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா உங்களுக்கு தேவைக்கப்போ நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை பொடி வீட்டில் அரைச்சது வச்சுருக்கேன். நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்புங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போது நம்ம கடைசியாக நம்ம அரிஞ்சு வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பூ சரியாக இருக்குங்க 1/4 கிலோவுக்கு. இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வடத்தட்டல ஸ்டேஜுக்கு அது கொண்டு வரணும். நல்லா இந்த மாதிரி பாருங்கள், எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். நல்லா கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு பால் மாதிரி உருண்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் பொடியாக நறுக்கி போட்டதில் பிடிக்க வரலன்னு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்சியில் வாழைப்பூயும் நீங்கள் ஒரு ஓட்டிக்கலாங்க. இந்த பாருங்கள் எப்படி பிடிக்க வருது பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதுங்க. மிக்சியில் கூட நீங்கள் வாழைப்பூவை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். சின்னதாக கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள், ஒரு சின்ன குட்டி வடை. இப்போ பாருங்கள், வடையை கையிலே தட்டிடலாங்க. நம்ம பாருங்கள், தட்டி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வடை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் தனித்தனியாக போடுங்க. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். உடனே திருப்பாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு பாருங்கள், இந்த கலர் செவந்து வரும் இப்படி. அப்போ லைட்டாக திருப்பி போடணும், அப்போ தான் உதிராது. பாருங்கள் நல்லா இப்போ எண்ணெய் உடைய அந்த பப்புள்ஸ் எல்லாம் கொதிப்புலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அடங்கின ஸ்டேஜ் தாங்க கரெக்டாக இருக்கும், வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், தண்ணி எண்ணெய் ஃபுல்லாக அடங்கிடுச்சு பாருங்கள். அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கின அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாங்க வடையை. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். இதை விட நல்லா மேலே மொறுன்னு கிரிப்ஸாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. மசாலா வடை மாதிரி ஃபுல்லாக மொறுன்னு இருக்காது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம மசாலா வடை செய்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.